Hello students, Standard 10, Social Science, Unit 3, World War II. So, இன்னைக்கு இதில் நம்ம World Bank பார்க்க போகிறோம். The World Bank and the International Monetary Fund referred to as the Bretton Woods Twins were both established in 1945 after the Bretton Woods Conference in 1944. ஸோ 1944ல் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுக்கு பிறகு 1945ல் பிரிட்டன் வுட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இது ரெண்டுத்தும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. Located in Washington DC in the United States, they have the same membership since a country cannot be a member of the bank without being a member of the fund. ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசி யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கிற வாஷிங்டன் டிசியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் மெம்பராக இருக்கிறவங்க கண்டிப்பாக வேர்ல்டு பேங்க்கில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த மானிட்டரி ஃபண்ட்லையும் மெம்பராக இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் இதில் இருப்பாங்க. அதனால் இதில் ரெண்டுத்துலேயுமே சேம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. இதில் 50 இருந்தாங்கன்னா அதுலேயும் 50 இருப்பாங்க. இதில் 193 இருந்தாங்கன்னா அதுலேயும் 193 பேர் இருப்பாங்க. என் ஃபண்டு கொடுக்குறவங்க தான் பேங்க்லேயும் மெம்பராக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு த டூ மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் த பேங்க் ஆர் த இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி IDA. ஸோ இதனுடைய ரெண்டு ஆர்கன்ஸ் வேர்ல்டு பேங்க்கோடைய ரெண்டு ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் IBRD அப்படின்னு சொல்கிற International Bank for Reconstruction and Development and International Development Agency. இந்த ரெண்டுமே வேர்ல்டு பேங்கோடைய ரெண்டு ஆர்கன்ஸ். டுகெதர் தே ஆர் ஆஃபன் ரெஃபர்ட் டு ஆஸ் த வேர்ல்டு பேங்க். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் என்ன வேர்ல்டு பேங்க்னு சொல்கிறோம். The main responsibility of the IBRD in the initial years was to fund the reconstruction activities under the Marshall Plan in the European countries devastated by the war. The agenda later expanded to promote economic development in poorer countries, and the bank lends money to various countries for development projects. So, IBRD உடைய முக்கிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருந்தது அப்படின்னா மார்ஷல் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மார்ஷல் பிளான் பிரகாரம் வாரால பேரழிவுக்கு டிவாஸ்டட் அப்படின்னு சொல்லும்போது பேரழிவுக்கு உட்பட்ட யூரோப்பியன் கண்ட்ரீஸுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதனுடைய வளர்ச்சிக்கு தான் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பின்னாடி அதனுடைய அஜெண்டாவே மாறிடுது. எப்படி அப்படின்னா ஏழை நாடுகளுடைய புவரர் கண்ட்ரீஸுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாறி போயிடுச்சு. டெவலப்பிங் கண்ட்ரீஸுடைய நெக்ஸ்ட் ரூரல் ஏரியாஸை further areas of interest is poverty alleviation, especially in the rural areas of developing countries. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய வந்து புவரர் கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய ரூரல் ஏரியாவுடைய பாவர்ட்டியை வந்து அலிவியேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒழிக்கிறது, பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்கு வேண்டியும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி IDA ஆல்சோ லென்ஸ் மனி டு கவர்மெண்ட் ஃபார் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். தீஸ் லோன்ஸ் ஆர் soft loans and are given at very low rates of interest for a period of 50 years. The International Finance Corporation mainly functions with private enterprises in developing countries. So, IDA, International Developing Agency, இது டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு சாஃப்ட் லோன் அப்படின்னு சொல்லப்படுற வெரி லோ இன்ட்ரெஸ்டில் லோன் கொடுக்குது. இதில் 50 இயர்ஸ்க்கு இந்த லோன் அவங்க வந்து லோனை கொடுக்குறாங்க, மணியை லெண்ட் பண்ணுறாங்க. 50 இயர்ஸ் வச்சுக்கலாம். IFC என்று சொல்லப்படுற த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கும் ப்ரைவேட் என்டர்பிரைசஸோட சேர்ந்து அவங்களும் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. IFC என்ன பண்ணுறாங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய ப்ரைவேட் ஏஜென்சியோடு சேர்ந்து இவங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. In recent years, the bank is actively promoting the achievement of the Millennium Development Goals with aim at improving living standards, removing literacy, empowering women, and improving maternal and child health, improving the environment and eradicating AIDS. ஸோ ரீசெண்ட் இயர்ஸாக மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிளான் பிரகாரம் லிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுறது,
ரிமூவிங் லிட்ரரி, படிப்பறிவை மேம்படுத்துறது, எம்பவரிங் உமன் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுடைய நிலைமையை மேம்படுத்துறது, இம்ப்ரூவிங் மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த்னு போது தாய்சேய் நலம், அப்புறம் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது, எய்ட்ஸை ஒழிக்கிறது. இதெல்லாம் தான் இப்போ அவங்க பண்ணுற வேலையாக இருக்கிறது. Next, International Monetary Fund, IMF. The International Monetary Fund was primarily the brainchild of Harry Hexter White and John Maynard Keynes, the famous economist. It was formally organized in 1945 with 29 member countries. It now has a membership of 189 countries. So, இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்றது இந்த 2 எக்கனாமிஸ்ட் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இதை வந்து ஆரம்பித்தாங்க. ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் இவர் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ். இந்த 2 பேரும் தான் இதை ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து 2 பேரும் ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட், பொருளாதார நிபுணர்கள். இவங்க வந்து 29 கண்ட்ரிஸை வச்சுட்டு, மெம்பர் கண்ட்ரிஸை வச்சுட்டு 1945 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் 189 மெம்பர்ஸ் இருக்காங்க. Its primary objective is to ensure financial stability and development across the world. The main agenda is to promote international monetary cooperation, expansion of international trade and exchange stability. The fund, so இதனுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டை, ஃபினான்ஷியல், அடுத்த டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, எக்ஸ்சேஞ்சு, இதில் எல்லாம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கிறது தான் இதனுடைய வேலையாக இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, எக்ஸ்சேஞ்ச், பண பரிவர்த்தனை, இது எல்லாத்துமே ஸ்டேபிளாக இருக்கணும், நிலையான தன்மையாக இருக்கணுன்றதை பார்த்துக்கிறது தான் இதனுடைய வேலையாக இருக்கிறது. The fund lends money from its resource to countries facing balance of payment problems because they are unable to pay for their imports. If it, however, imposes stringent conditions on the borrowing nations to tighten their budgets, practice fiscal prudence and reduce their expenditure. This is often unpopular, especially among the developing countries, which may have to cut down on various programs which provide subsidies to the people. So, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு நாடு வந்து, ஒரு கண்ட்ரி வந்து ஏதோ பொருட்களை இம்போர்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறோம், உணவு பஞ்சமாக இருக்குது, வேறு நாட்டில் இருந்து உணவுகளை இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு தேவையான மணியை வந்து கொடுக்க முடியாமல் இருக்கும்போது இவங்க தானே முன் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. IMF வந்து, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து தானே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே வந்து மணியை கொடுத்து அவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா மணியும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்களும் வந்து சிக்கனமாக இருக்கணும், நாங்கள் பணம் கொடுக்குறோமேன்னு நீங்கள் கடன் வாங்கியே உங்கள் நாடை ஓட்டக்கூடாது, நீங்களும் சிக்கனமாக இருக்கணும், வரவு செலவை கரெக்டாக பட்ஜெட்டை பார்த்து பண்ணுங்கள், வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரீஸ்க்கு அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா, இவங்க என்ன பணத்தை கொடுத்துட்டு நம்ம டெவலப் பண்ண விடாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து இதை விரும்ப மாட்டுறாங்க இந்த ப்ரோக்ராமை. அப்புறம் வந்து இப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் யாருக்காவது சப்சைடிஸ்ன்றால் மானியம் ஏதாவது கொள்ளணுன்னாலும் அவங்க வந்து டக்குன்னு அதெல்லாம் பண்ண முடியறதில்ல. சரிங்களா, இவங்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அதெல்லாம் வந்து தடுக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணாதுங்க அப்படின்னு சொல்கிறனால உங்களாலலாம் பண்ண முடியல. ஓகே ஸ்டூடெண்ட், இன்றைக்கி வேர்ல்டு பேங்க் பற்றியும் அதனுடைய பிரான்ச்சஸ், ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் 3.4 பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பாருங்கள், இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸோடைய பிக்சர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பேங்க்கோடைய சிம்பல் இருக்குது, லோகோ இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட லோகோவும் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.